வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வான கூடங்குளம் அலகு ஒன்றை நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. கூடங்குளம் அலகு ஒன்றை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிற நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூடங்குளம் பகுதி மக்களின் அச்ச உணர்வை போக்கி அவர்களின் நலனுக்காக குழு அமைத்து 500 கோடி ரூபாய் ஒதுக்கி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதால் அவர்களின் அச்சம் அகற்றப்பட்டு கூடங்குளம் அணுமின் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் திரு பி தங்கமணி முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை அலகு ஒன்றை நேற்றைய தினம் நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்விலே நமது இதய தெய்வ மாண்புமிகு அம்மா அவர்கள் கலந்து கொண்டு ரஷ்ய அதிபரும் பாரத பிரதமர் அவர்களும் கலந்து கொண்ட விழாவில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக அந்த மக்களுடைய பயம் போகின்ற வகையும் அச்சம் போகின்ற வகையில் அதுகாரம் அதை நிறுத்தி வைத்து அதற்கு பின்னால் ஒரு கமிட்டி அமைத்து அவர்களுக்கு 500 கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் வாயிலாக அந்த மக்களுடைய பய உணர்வை அகற்றி நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று முழு மூச்சோடு செயலாற்றி நேற்றைய தினம் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற நமது இதய தெய்வ மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பொற்பாதங்கள் வணங்கி நன்றியும் பாராட்டிலும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கூடங்குளம் முதலாவது அலகை நாட்டிற்கு அர்ப்பணித்து அதன் மூலம் 565 மெகாவாட் மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டப்பேரவையில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமரும் அதே போல ரஷ்ய நாட்டினுடைய அதிபரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழக மக்களுக்கு அணு மின் நிலையத்தில் இருந்து முதலாவது அலகை திறந்து வைத்து ஏறத்தாழ தமிழகத்திற்கு 565 மெகாவாட் அளவிற்கு மின்சாரத்தை வழங்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன்.